நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், ஆட்சியை பிடிச்சாலும் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம்னா இவர் முதலமைச்சராக இல்லாமல் ஆட்சியை பிடிக்கவா முடியும்? முதலமைச்சருங்க அர்த்தத்தில் தானே அதை சொன்னார். அப்போ விஜய் இன்னொருத்தர் சபார்டினேட்டாக போக மாட்டாருன்னு இருக்கிற இதாயிருச்சு. அது அவர் தான் தெளிவுபடுத்தணும். சீமான் போக மாட்டார், அவர் தெளிவுபடுத்தி. தெளிவாகலன்னு நினைக்கிறீங்களா? நீங்க தெளிவான எடுத்தா எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. நீங்க தெளிவுன்னு எடுத்தீங்கன்னா எனக்கு ஆட்சேபம் இல்லை. இல்ல உங்களோட அதான் நீங்க உங்க சந்தேகம் என்ன சொல்லுங்க. சீமான் 214 கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவேன்னு அவர் சொல்லிட்டார். ஓகே. விஜய் வேணா எனக்கு சபார்டினேட்டா வாங்கி கூப்பிட்டுட்டாரு. ஓகே. விஜய் அவர் தலைமையில கூட்டணி இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா கூட்டணி பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் விஜய்க்குன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த அதிகாரம்ங்கிறது சபார்டினேட்டா போறதுக்குள்ள அதிகாரமா கூட அது இருக்கலாமே. நாட்டு நலன் கருதி சாக்கடை நீர்னாலும் ஒரு முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கலாம்ல. ஸோ இது பப்ளிக் கன்சம்ஷனுக்கு தெளிவா போட்டவங்க யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கு நெகோசியேட் பண்றதுக்கு விஜய்க்கு அந்த முழு அதிகாரம்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கதா நான் உணர்றேன்.